டெக்னோல ஸ்பார்க் 5 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனை வந்து டெக்னோ நிறுவனம் இன்னைக்கு இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஃபோனில் பாசிட்டிவ் என்ன இருக்குது, நெகட்டிவ் என்ன இருக்குது, மேலும் இந்த ஃபோனோட ப்ரைசிங் போன்ற முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போக முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டெக்னோவோட இந்த ஸ்பார்க் 5 டிஸ்பிளே முதல்ல பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து 6.5 இன்ச் HD+ ரெசல்யூஷனோட LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஹோல் கேமரா டிஸ்பிளேயாக வருது. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பொறுத்தவரைக்கும் இது 90.2% இருக்கு. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. என்னதாவது பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே இருந்தாலும் நமக்கு வந்து HD+ ரெசல்யூஷன் தான் வருது. ஆனால் ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது ஓகே தான். ஆனாலும் இந்த ஃபோனில் வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனோட சிப்செட் தான். இந்த ஃபோனில் வந்து மீடியாடெக்கோட ஹீலியோ A22 அப்படிங்கிற பேசிக்கான ஒரு என்ட்ரி லெவல் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2 GHz ப்ராசஸர். கிராஃபிக்ஸ்க்காக இது வந்து IMG A300 அப்படிங்கிற GPU கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பேசிக்கான ப்ராசஸர் தான். ஸோ பப்ஜிலாம் இங்கே வந்து விளையாடவே முடியாது. பப்ஜி லைட் வேணால் விளையாடலாம். ஸோ பேசிக்காக கேம்ஸ் வந்து விளையாடுறவங்க அல்லது வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது செட்டே ஆகாது. காரணம் கண்டிப்பாக நாளடைவில் இந்த ஃபோன் வந்து ஹேங் ஆகும். அட்லீஸ்ட் டெக்னோ இதில் வந்து மீடியாடெக்கோட ஹீலியோ P22 அப்படிங்கிற சிப்செட் கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் ஓகேயாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த A22 அப்படிங்கிறது வந்து ரொம்ப பேசிக்கான சிப்செட். கண்டிப்பாக இது மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது கூட ஹேங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இது செட் ஆகாது. ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இது 2GB ரேம் வித் 30GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. 250GB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஹைப்ரிட் சிம் சார்ட்டாக தான் வருது. இந்த ஸ்பார்க் 5 வந்து OS பொறுத்தவரையும் Android 10 OSல HiOS 6.1 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. இந்த HiOS 6.1 அப்படிங்கிறது வந்து டெக்னோவோட கஸ்டம் இன்டர்ஃபேஸ். ஃபோனோட பேக் சைடில் நமக்கு வந்து 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு 13 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க, 2 MP டெப்த் சென்சர், 2 MP மேக்ரோ சென்சர், அப்புறம் ஒரு AI கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் AI கேமரா எதுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. பேசிக்காக வந்து பிரைமரி லென்ஸில் எடுக்கிற ஷார்ட்ஸை வச்சே வந்து நமக்கு OS வந்து AI ஷார்ட்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடும். ஆனால் இவங்க எதுக்கு தனியாக ஒரு லென்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ பேக் சைடில் உள்ள அந்த 4 கேமரா பற்றி பேசும்போது முதல் 2 கேமரா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெப்த் சென்சர், போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் எடுக்கலாம். பிரைமரி சென்சர் ஓகே. மேக்ரோ லென்ஸ் கூட அந்தளவுக்கு யூஸ் பண்ணுமோன்னு தெரியல. 1-2 பேர் வேணால் யூஸ் பண்ணுவோம். 4வது சென்சர் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்குது. கண்டிப்பாக வந்து அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது இல்லை. அடுத்ததாக செல்ஃபி கேமரா அப்படி பார்க்கும்போது அந்த பஞ்ச் ஹோல் கேமராவில் ஃப்ரண்ட் சைடில் நமக்கு ஒரு 8 MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட பாசிட்டிவ் நியூ பார்த்தோன்னா இந்த ஃபோனோட பேட்டரி, இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் 5000 mAh பேட்டரி கொடுத்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்க போகிறது இல்லை. காரணம் 10,000 ரூபாய்க்குள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வருதுனாலே 5000 mAh கொடுத்துடலாம். ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட சப்போர்ட்டோட வந்திருந்தா கூட சார்ஜர் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த சார்ஜிங் சப்போர்ட்டோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கல. பேசிக்கான 10 வாட் சார்ஜ் தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே தான். அட்லீஸ்ட் இந்த 18 வாட் அல்லது 15 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டாவது கொடுத்துருக்கலாம். சார்ஜராவது எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பாங்க. ஸோ அது கொடுக்கல இதில். கடைசியாக இந்த ஃபோனில் வந்து dual 4G வோல்டேஜ் சப்போர்ட் இருக்கு. வைஃபை ப்ளூடூத் மாதிரியான சப்போர்ட்ஸும் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடு கொடுத்துருக்காங்க. பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் பிளாஸ்டிக் பாடியில் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐஸ் ஜெடிட், ஸ்பார்க் ஆரஞ்சு அப்படிங்கிற 2 டிஃபரெண்டான கலர்ஸ்ல வருது. விலையை பொறுத்தவரைக்கும் இது 7999 சொல்லிட்டு அமேசான் வெப்சைட்ல கொடுக்குறாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 6999 தான் இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்கும்போது ஓகேயா இருக்கும். பேட்டரி மட்டும் இந்த ஃபோனில் ப்ளஸ் பாயிண்டாக இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே இருக்கு. பேக் சைடில் 4 கேமரா இருக்குன்னு காட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஓகேயா இருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து நல்லா இருக்க போகிறதில்ல. காரணம் வந்து நமக்கு A22 அப்படிங்கிற சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. மீடியாடெக்கோட ப்ராசஸர். அட்லீஸ்ட் ஒரு P22 சிப்செட் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஸோ அது கொடுக்கல. மேலும் முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா இதே ப்ரைஸ் பாயிண்டில் 1-2 ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் பெட்டராக இருக்க தான் செய்யுது. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத என்னோட கருத்து. ஸோ வீடியோ பயனுள்ள மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.